Daily. Taste the Daily. ஆதிவீர ராமபாண்டியன் இன்றைக்கு நீலகிரியில் பேசின எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எம்பி கனிமொழி அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விவகாரம், அதாவது கனிமொழி அவர்களுக்கான இந்த பதிலடியாக மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி இருந்து அதிமுகவினுடைய தொடக்க காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் அதிமுகவை ஏன் திமுக தொடர்ந்து மிக கடுமையாக எதிர்த்தும் அழிக்கணும்னு நினைக்கிறதும் பிளக்கணும்னு நினைக்கிறதும் ஏன், என்ன ரீசன்? அதிமுகவால் வாங்கிய அடி அப்படி ஒரு எலாபரேட்டாவே இது சொல்லுவோம். திமுக முதல்ல தேர்தலை சந்தித்தது 1957. 57 கருணாநிதி என்பவர் நான் ஒற்றை தலைமையாக திமுகவினுடைய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை, புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் வரை. அப்போ இந்த பயணம் 57 77 30 வருஷம். 89 40 வருடத்திற்கு மேலாக. 57 அப்ப பேரறிஞர் அண்ணாலாம் இருந்தார். நான் சொல்ல வரேன், இல்ல அண்ணா இருந்தார். அண்ணா ஆட்சி அமைப்பதற்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த எழுச்சி உரைகளும் புரட்சி தலைவர் குண்டடிபட்டு அந்த காயம்பட்ட புகைப்படம் தமிழகத்தின் எல்லா தொகுதிகளிலும் ஒட்டப்பட்டதுதான் அன்றைக்கு வெற்றிக்கான வித்து என்பது அன்றைக்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கும் இன்றைக்கு அதை படிப்பவர்களுக்கும் மிக தெளிவாக தெரியும். அப்படி பேரறிஞர் அண்ணாவாலும் புரட்சி தலைவராலும் அமைத்து வைக்கப்பட்ட அரசியல் அரியணையில் ஏறிக்கொண்டு அமர்ந்தாரே தவிர நான் தான் திமுகவின் தலைவர் என்று சொல்லி அவர் சந்தித்த தேர்தல் 1989 அதிமுக பிரிவுற்ற நிலையில் தான் வெல்ல முடிந்தது. அப்படி என்றால் அவர் 71 தேர்தலில் கூட அதிமுக புரட்சி தலைவர் உழைத்து வெற்றியை ஈட்டி தந்தார் திமுகவுக்கு. அதன் பிறகு புரட்சி தலைவர் 77 தேர்தலை கண்ட போதும் 80 84 என்று 3 முறை திமுக தோல்வி. அப்போ கருணாநிதியினுடைய ஆற்றல் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, தலைமை பண்பு. இன்றைக்கு 1-2 தோல்விகளில் அதிமுகவின் பின்னடைவை பார்த்தீர்களா? எடப்பாடியார் வந்தவுடன் இத்தனை தோத்துட்டேன்னு சொல்றீங்களே. 40 ஆண்டு காலம் உங்களுடைய அரியணை பக்கமே வரவிடாமல் தடுத்த இயக்கமும் அதனுடைய தலைவரும் அதனுடைய கொள்கையும் யார்? திமுக என்று கேட்டால் கூட அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக அண்ணாவின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து 3 முறை வென்ற போதும் திமுக என்பது அதிமுக தான் புரட்சி தலைவர் தான் என்று வாக்களித்த மக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அதிமுகவை பலகீனமாக காட்டுவதற்கு இவர்கள் ஏன் முயற்சிக்கிறார்கள் என்றால் கருணாநிதியே தண்ணி குடிக்க வைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் அவர்கள் பார்த்தீர்களா பிரிந்து விட்டது, பார்த்தீர்களா உடைந்து விட்டது, பார்த்தீர்களா தலைமை கழகம் எங்கே இருக்கிறது? தலைமை கழகம், உங்கள் தலைமை கழகம் இன்றைக்கு அந்த இடத்திலே இருப்பதற்கு புரட்சி தலைவி அம்மா தான் காரணம் அப்படிங்கிறது இன்றைக்கு எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் நீங்கள் நினைப்பது போன்று, அதாவது கருணாநிதி 89 வென்றால் கூட 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி தாக்கு பிடிக்க முடியல. அதற்கு பிறகும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. என்னவென்றால் இந்த வளர்ப்பு மகன் விவகாரமாக இருக்கட்டும், ஆடம்பர திருமணமாக இருக்கட்டும், இது போன்ற நிகழ்வுகள் தான் மீண்டும் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். இல்லை என்றால் அந்த தேர்தலோட திமுகவை எராடிகேட் பண்ணியிருப்போம். இன்றைக்கு அப்படிப்பட்ட புற அழுத்தங்கள், குறை சொல்லக்கூடிய நபர்கள் யாரும் அதிமுகவில் இல்லை. அவர்களை எல்லாம் மிகச்சரியாக நீக்கிவிட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் சாதாரண சைக்கிள் கடை வைத்திருப்பவனும் விவசாயியும் ஏழை எளிய வீட்டிலிருந்து வருபவரும் சட்டமன்றம் சென்று முதலமைச்சராகி ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய நாள் வருகிற போதுதான் இந்த இயக்கம் தோற்றுவித்ததற்கான பரிபூரணத்தை அடையும் என்று. இன்றைக்கு அப்படி ஒரு இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக ஒரு விவசாயி வந்து அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த கொள்கை வழியில் மிக தீவிரமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை வழியாகவே வென்று போய் கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கிற போது சமூக நீதியா அதிமுக சரியா செய்கிறது, கொள்கை வழியா அதிமுக சரியா இருக்கிறது, குடும்பத்தில் உள்ளவர்கள் வராமல் அண்ணா நினைத்த கட்சியில் உள்ளவர்கள் குடும்பமாக பதவிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள், ரத்த சம்பந்தத்தில் வரவில்லை என்கின்ற நிலையும் இங்கேதான் இருக்கிறது. இப்படி அண்ணாவினுடைய சிந்தனைகளுக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய சிந்தனைகளையும் தொடர்ந்து கொண்டு போய் கொண்டே இருக்கிற ஒரு கட்சி இருந்தால் எந்த கட்சிக்கு தான் பயம் வராது சார்? அந்த கொள்கைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு அதிமுகவை பார்த்து பயம் இருக்கிறதால தான் அதிமுகவை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கறத திமுக கங்கணம் கட்டிட்டு இருக்கு. நிச்சயமா. அதாவது அதிமுக பலகீனமாக இருப்பது போன்ற தோற்றத்தில் ஜெயித்து பழகியவர்கள் தான் கருணாநிதி. அவருடைய 47 வருஷ அரசியலில் ஜானகி அம்மையார் அணியும் ஜெயலலிதா அம்மையார் அணியும் என்று பிரிந்திருந்த காலத்தில் மட்டும்தான் கருணாநிதியால்
திமுகவின் தனித்த தலைவர் என்ற அடையாளத்தோடு தேர்தல் களத்தில் ஜெயிக்க முடிந்ததே தவிர அதற்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் திமுக, என் நண்பர் அமெரிக்காவில் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார், வந்தால் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று சொன்ன போதும் ஆட்சி கட்டிலில் பக்கம் அவரை விடாமல் இருந்த மக்கள் இந்த மக்கள். அதற்காகத்தான் நான் அதை ஏன் அழுத்தி சொல்றேன்னா, இந்த பிரிவு பிளவுன்னு இங்க ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சார், நவரச நாயகன் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதே. இன்றைக்கு இருந்த நயினார் நாயகன் 500 வாக்குகளில் தோத்து போனார் சார். கார்த்திகனுடைய வேட்பாளர் 500 வாக்குகள் பெற்றார், 500க்கு மேலாக. பார்த்தீர்களா, கார்த்திகனுடைய வேட்பாளர் தோல்வியை பரிசளித்து விட்டார் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இதே நயினார் நாகேந்திரன் அன்றைக்கு அதிமுகவில் இருந்தார். இன்றைக்கு அதே நயினார் நாகேந்திரன் அரசியலில் இருக்கிறார், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். ஆனால் எதிர்த்தோம் தடுத்தோம் என்றவர்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு அந்த கட்சி இருக்கா? ஒரு தேர்தலில் உங்களுக்கு வாக்கு அளிக்கிற போது உங்களால் பல விஷயங்களை அரசியல் மாற்றத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் கொடுத்தார்கள். அது உங்களால் முடியவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு இருப்பே இருக்காது. மென்ஷன் பண்ணி மேற்கோள் காமிச்சு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, 2017 இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டு காலமாகவும் அதிமுகவை விமர்சனம் பண்ணி 2019 விமர்சனம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க, 21லயும் விமர்சனம் பண்ணி தான், 24லயும் இந்த விமர்சனத்தை காமிச்சுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. திமுக தங்களுடைய சாதனைகளை சொல்லி ஒருபோதும் ஓட்டு கேட்க மாட்டாங்களா? ஏன் இருந்தால் தானே சொல்றது சார். இப்ப எந்த கட்சியாவது, இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார், நேற்று கட்சி ஆரம்பித்தவர்களில் இருந்து பழைய கட்சி என்று சொல்லிக் கொள்கிற வரைக்கும் காமராஜர் ஆட்சியை தருவேன், புரட்சி தலைவர் ஆட்சியை தருவேன் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய திமுகவே கருணாநிதியின் ஆட்சியை தருவேன் என்று சொல்ல முடியாது சார். அப்ப இதற்கு எல்லாவுக்குமான விடையாக அதிமுகவும் தமிழ்நாட்டு அரசியலும் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிற அந்த பிணைப்பு மிகப்பெரிய பிணைப்பு. அப்ப அதிமுக பலகீனமாக இருப்பதை போன்ற தோற்றத்தை கொடுத்தால் மட்டுமே இவர்களால் அரசியலில் நீடித்து இருக்க முடியும், அல்லது ஏதோ வெற்றி என்கின்ற இடத்திற்கு அருகில் வர முடியும். ஏன்னா நான் மிகப்பெரிய வெற்றியாக நம்ம கடந்த 2021 தேர்தல் வெற்றியை கருத முடியாது. இத்தனை பெரிய கூட்டணிகளோடு சென்றாலும் அந்த வெற்றி மார்ஜின் என்று கணக்கிடுகிற போது அது ஒரு மிக மிக குறைவான வாக்குகள். அதுவும் இது போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்திற்கான கிடைத்த வாக்குகள் தானே ஒழிய, அதை தாண்டி நீதிமன்றங்களில் இருந்து அதிமுகவை மீட்டெடுத்து கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் இப்படி பல நிலைகளில் இன்றைக்கு மிக ஸ்திரத்தோடு அதிமுகவை கட்டமைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு எழுச்சி பயணத்தின் போதும் தொகுதிக்கு 50,000 தொண்டர்கள் வந்து புரட்சி தலைவரை எழுச்சி தமிழரை சந்திக்கிறார்கள் என்றால் அதிமுக பழைய வேகத்தோடு தேர்தல் களத்தில் அதற்கு இன்னொரு வரலாறு இருக்குன்னு நினைக்கிறேன். 89ல திமுக ஜெயிச்சதுக்கு பிறகு மதுரை கிழக்கு அண்ட் மருங்காபுரி தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறாங்க. அப்ப அவர் திமுகவினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே அதிமுக எப்பவாவது கொஞ்சம் அப்படி கண்ண சந்துருவாங்களா ஜெயிச்சிடலாமாங்க தானே ஒழிய தேர்தல் வியூகத்தில் தன்னுடைய திட்டங்களில் இது செயல் திட்டங்களை சொல்லி தேர்தலை அவர்களால் சந்திக்கவே முடியாது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். அதிவீர ராமபாண்டியன் என்னன்னா, எங்க போனாலும் சரி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதிமுகவை பற்றிய விமர்சனங்கள், அதிமுக அலையன்ஸ் பத்தின விமர்சனங்கள், இதெல்லாம் கேட்டு கேட்டு மக்களுக்கு போர் அடிச்சிருக்காதா? போர் அடிச்சதை விட தெளிவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படின்னா, இதையெல்லாம் பொய்யாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொருவரும் என்னால் அதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறதாக இருக்கட்டும், இல்லை இவர்கள் அதாவது ஓபிஎஸ் ஒரு ட்ரெண்ட் வச்சிருந்தார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறேன்னு ஒரு வாய்ப்பு கேட்டால் அவர் கொடுத்தால் உடனே பார்த்தீர்களா, அவர் என்னை சந்தித்து விட்டார், எல்லாமே நான் இங்க அந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்புறது. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களே ஒரு முன்னாள் அமைச்சர்னு ஒரு மரியாதை, அதுக்குள்ள ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி பாத்தீங்களா பார்த்துட்டாங்க அப்படின்னு. சரி, தனிப்பட்ட முறையில் நான் காங்கிரஸ் வெளியே போனோடனே நண்பர் கூட கை குலுக்கி பேசதான் செய்வேன். அவரும் வழக்கறிஞர், நானும் வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் பேசிப்போம். அதுக்காக அவர் 2 பேரும் பேசிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? போய் பார்க்கிறது பேசுவதெல்லாம் சாதாரணம். அதாவது நான் இந்த நேரேட்டிவ் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்னன்னு நான் பாக்குறேன்னா, இப்ப ஒரு 18 வருஷம் காங்கிரஸ் கிட்ட இவங்க கட்டுப்பட்டு இருந்தாங்க பாத்தீங்களா திமுக, அப்ப வாங்கி அடியினுடைய வீரியம் வந்து அவங்களுக்கு இன்னும் இருக்குதோ, அந்த பயம் தீரலையோ, இல்ல ஒரு மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர்களை முன்னாள் அமைச்சர்களை போய் சந்தித்தால் அவர்கள் இப்படித்தான் காங்கிரஸ்காரர்கள் ஒரு மாடியிலே வைத்துக் கொண்டு சிபிஐ என்று சொல்லி விசாரணையும் அடுத்த மாடியிலே 63 சீட்டையும் புடுங்கினார்களே, அது மாதிரி எதுவும் புடுங்குவாங்களோ, காங்கிரஸ் நம்மள எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி பாஜக அதிமுக நடத்துமா என்று ஒரு கற்பனை, ஒரு பயம். அங்க வாங்கின இப்போ ஒரு வாங்கின அடி வரும்போது கை பக்கத்துல வரும்போது ஐயோன்னு ஒரு பதட்டம் வரும்ல, அது மாதிரிதான் அது இருக்க ஒழிய
நான் அதுக்கு தான் தெளிவா சொன்னேன். பலகீனம் என்று அதிமுகவை நீங்கள் சொன்னபோது ஆட்சியில் இருந்த போதும் அந்த ஆட்சியை திறம்பட நடத்தி முடித்தியவர். அதே போன்று மாநில தேர்தல்களில் பாஜகவுக்கான இடத்தை மிகச்சரியாக கொடுத்தவர். பாஜகவும் அதை ஏற்று நடந்து கொண்டது. எப்படி பேரறிஞர் அண்ணாவுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருந்ததோ, இருவருக்குமான ஆலோசனைகளில் எப்படி பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டார்களோ, எப்படி தந்தை பெரியாரும் ராஜாஜியும் முக்கியமான தருணங்களில் தங்களுக்குள் நட்பு ரீதியாக விவாதித்துக் கொண்டார்களோ, அதே போலத்தான் இன்றைக்கு அதிமுகவும் பிஜேபியும் உடைய கொள்கை சமரசம் கிடையாது, அரசியல் சமரசம் கிடையாது. யதார்த்தமாக இரு கட்சிகளின் பலத்திற்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை இருவரும் சரிசமமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி.